சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 23/11/2025 ஞாயிற்றுக்கிழமை, கார்த்திகை மாதம் 7ஆம் நாள், திருதியை திதி இரவு 7:25 வரை, மூலம் நட்சத்திரம் இன்று இரவு 7:28 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள திருப்புமனை சம்பவங்கள், நல்ல அறிமுகங்கள், ஒரு மன மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது ஒரு பொருளை வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ உகந்த நாளாகவும் அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் வளர்பிறை அமைப்பில் இருக்கக்கூடிய சிறப்பான நாளுங்க. இன்னைக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். எதுலேயும் ஒரு தயக்கங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற ஒரு குழப்பம், ஒருவேளை இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ, ஏதாவது மாற்றங்கள் வந்துருமோ, அல்லது தைரியமாக இந்த விஷயத்தை ஒரு வேலை சார்ந்த விஷயங்களில் எதையுமே முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறீங்கள, அதில் எல்லாம் தயக்கங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சொந்த ஊர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஒரு நல்லாயிருக்கும். சொந்த ஊரில் இந்த இடத்த வாங்கணும் அல்லது சொந்த ஊரில் ஒரு வீடு கட்டணும், ஏற்கனவே இருக்கின்ற வீடை எடுத்து கட்டணும், இந்த மாதிரியாக தூர இடங்களில் இருக்கக்கூடிய சில செயல்களை செய்ய வேண்டும். அதற்கான நேரங்காலம் வரணுமே நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு அருமையான நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பங்காளி அங்காளி உங்கள் கூடலாம் இன்றைக்கி கொஞ்சம் ஒற்றுமையான அமைப்புகள் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனோம்னு வைங்க, நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்ன்ற ஒரு ஒற்றுமை உணர்வு வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் நல்ல விதமாகவே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு தான தர்ம எண்ணங்கள்லாம் வரும். யாருக்காவது உதவி பண்ணலாம், முதல்ல தனக்கு மிஞ்சி தான் தானம்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்முடைய வயிறு நிரம்பினதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க சாப்பிட்டாங்களான்றதே நம்ம பார்ப்போம். அப்போ நமக்கு இன்றைக்கு ஒரு நிறைவான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே, பணவரவாக இருக்கட்டும், குடும்ப நிலையாக இருக்கட்டும், ஒரு நிறைவுகள் வரும்பொழுது அடுத்தவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய நல்ல நாளுங்க அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு. ஆனாலும் அவர் வளர்பிறையில் இப்போ தான் அமாவாசையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. ஆனாலும் 8இல் சந்திரன் மறையும் போது மனம் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு தயாராக இல்லாத நிலைமையில் இருக்கிறனால வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், சொந்த வாழ்க்கை இந்த மாதிரியான விஷயங்களில் முடிவுகள் எடுக்கிறத தாமதிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும். ஒருத்தர் முடிவு இன்றைக்கி எடுத்தே ஆகணும்னா கூட, எப்பா நான் வீட்டில் கேட்டுடுறேன், என் வீட்டுக்கார்ட்ட கேட்குறேன், என் வீட்டுக்காரம்மாட்ட கேட்டுக்கிறேன், அப்பாட்ட கேட்குறேன், அம்மாட்ட கேட்குறேன், வீட்டில் பசங்கக்கிட்ட கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரியாக எந்த ஒரு முடிவையும் இன்றைக்கும் நாளைக்கும் தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுனா வருமானா அப்படிலாம் கண்டிப்பாக வராதுங்க. அடிக்கடி பயணம் போகக்கூடியவர்கள், சூட்கேஸில் ஒரு பணமோ நகையோ எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் ட்ராவலில் சூட்கேஸை கொஞ்சம் பத்திரமா இது பார்த்துக்க வேண்டிய அமைப்பு உண்டு. யாரையும் நம்பாமல் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு மாதிரியாக நம்பி செய்யக்கூடாத விஷயங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு பணம் கொடுக்கறது வாங்குறத கூட நம்மளே நேரில் போய் பார்த்து வாங்கக்கூடிய அமைப்பு. சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க பாதி பேர் ஃபேக் ஐடியில் தான் இருக்கிறாங்கன்றதுனால மனசு விட்டு எதையும் சோஷியல் மீடியாவில் பகிர்ந்து கொள்ள தேவையில்லாத ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. யாரும் ஓடிபி கேட்டாங்க, அதை கேட்டாங்க, இதை கேட்டாங்கன்றதுக்காக சும்மா வெள்ளந்தி மாதிரி எதையுமே பொதுவாக ஒரு குட் அப்ரோச்சோட, ஒரு நல்ல விதமாக ஒரு தன்னம்பிக்கையோடு அணுகக்கூடியவர்கள் தான் ரிஷபராசிக்காரர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய ஒரு எளிமையான இரக்கமான குணத்தை அப்படியே உபயோகப்படுத்தி கொண்டு ஏதாவது ஒரு தடுமாற்றத்தில் கொண்டு போய் விடக்கூடிய செயல்கள் நடக்கும் என்பதால் கொஞ்சம் பொறுமை, நிதானம், கவனம் எல்லாம் தேவைப்படக்கூடிய சந்திராஷ்டம நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு வளர்பிறை சந்திரன் ராசியை பார்க்கக்கூடிய சிறப்பு நாள். சந்திரனும் குருவும் இப்போது பரிவர்த்தனை அடைகிறாங்க. 2 இடங்களில் அந்த பரிவர்த்தனை இருக்கிறதுன்றது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் அடுத்த வருஷம் பாருங்கள், அடுத்த வருஷம் ஆரம்பத்திலே டும்னு மேலே கெட்டி மேலே சத்தம் வீட்டில் கேட்கும் என்கின்றதற்கான ஆதாரபூர்வமான அடிப்படை அம்சங்கள் இப்போது கண்டிப்பாக மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்லபடியாக நடக்குங்க. நட்புகள், உறவுகள்லாம் ஓரளவுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
வாழ்க்கை துணை விஷயத்தில் இளைய பருவ மிதுன ராசிக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும், யார் எப்படி அமையணும், எனக்கு இந்த மாதிரி தான் வீட்டுக்காரர் வேணும், எனக்கு இந்த மாதிரி தான் மனைவி வேணும்னு இளம் பருவத்தினர் மனசுக்குள்ளே வச்சுருந்த ஆசை அப்படியே நல்லபடியாக நிறைவேறக்கூடிய ஒரு ஆரம்ப முன்னேற்பாடுகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. விடுபட்டு போன நட்புகள்லாம் மீண்டும் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மதிப்பு மரியாதை கௌரவம் கூடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட மனசு எதிர்காலத்தை பற்றியே அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, பணம் இப்படிக்கு இந்த அளவுக்கு சம்பாரிச்சா தானே இதை பண்ண முடியும், அதை பண்ண முடியும், ஒரு 4 காசு சம்பாரிச்சா தான் வீடு கட்ட முடியும், கார் வாங்க முடியும், மனைவி கணவனை சந்தோஷமாக வச்சுக்க முடியும், குழந்தைகளுக்கு இந்த முன்னேற்றமான ஒரு பாதையை கொடுக்க முடியுன்றதில் ஒரு அளவிற்கு நல்ல தெளிவுகள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய, எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் வலுவாக அமர்ந்திருக்கிறார். அதே நேரத்தில் பரிவர்த்தனையும் அடைஞ்சிருக்கிறார். மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கும். என்ன முன்னேற்றம்? போட்டியிலெல்லாம் ஜெயிப்பீங்க. இன்றைக்கி யாராவது உங்களை சவாலுக்கு கூப்பிட்றாருன்னு வைங்க, தாராளமாக அந்த சவால் அட்டன் பண்ணுங்கள், நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. 6ஆம் இடத்தில் சந்திரன் அமரும் பொழுது, அதுவும் பரிவர்த்தனை அமைப்பில் வளர்வரை அமைப்பில் வீடு கொடுத்தவன் உச்சன் என்கின்ற அமைப்பில் அமரும் பொழுது மிகப்பெரிய யோக பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். எதிரியை ஜெயிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வேணும்னே யாராவது உங்களை எதிர்த்து ஏதாவது ஒன்று செஞ்சாங்கன்னா கூட அது அவங்களுக்கு பாதகமாக உங்களுக்கு நல்லதாக முடியும். ஆக எதிர்ப்புகள், கடனை பற்றி கவலைகள், ஒரு கடன் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, ரொம்ப நாளாக இதாக இருக்குது, இப்போ ஏற்கனவே 2 டியூ 3 டியூ கட்ட முடியாமல் இருக்குது, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுகள் வரும். கடனை கட்டணும்னா வருமானம் வந்து தான் ஆகணும். கடனை வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணுறோம். கடனை தீர்க்கக்கூடிய ஒரே வழி வருமானம் அதிகமாவது பணம் வர்றது தானே. அப்போ அந்த பணம் வரக்கூடிய அமைப்புகள், வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இனிமேல் கடகராசிக்காரர்களுக்கு ஆரம்பித்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு அனைத்திலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு நோய் தீரக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ டக்குன்னு ஸ்டார்ட் ஆகும். நமக்கு ஒரு உடம்புல ஒரு வியாதி வந்துருச்சு, என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி மருத்துவ உலகம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தில் இருக்குது. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இந்த டாக்டர்கிட்ட போகலாமா, அந்த டாக்டர்கிட்ட போகலாமான்றதில் சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 5, 12ஆம் இடங்கள் இன்றைக்கு பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறதுனால இதுவரைக்குமே எந்தெந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுமதிகள் கிடைக்கலையோ, ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒன்று நடக்கணும், இந்த மாதிரி படிக்கணும், இந்த மாதிரி வேலையில் செய்யணும், இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும், வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் இருக்கணும், என்னுடைய லட்சியம் இது, இந்த மாதிரி பேராகணும், இந்த மாதிரி புகழ் பெறணும், இந்த அளவுக்கு சம்பாதிக்கணும், இந்த மாதிரியான ஒரு எளிய அல்லது பெரிய லட்சியத்தை கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. ஒரு 20-30 வயதில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு நல்ல சிந்தனைகள் வரும். இதை அப்படி பண்ணலாம், அதை இப்படி பண்ணலாம், இவர்கிட்ட இப்படி நடந்துக்கணும், அவர்கிட்ட அப்படி நடந்துக்கணுன்ற ஒரு முன்னேற்றமான சில விஷயங்களை நீங்களே செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகும் இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு குழந்தைகளால் நல்ல தகவல்கள் இப்போது வரும். தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு விஷயத்திற்கு சம்மதிக்கிறது, திரும்பி வர்றதுக்கு சம்மதிக்கிறது, அல்லது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கிறது. ஒரு விஷயத்தை சம்மதிக்காத நிலையிலிருந்து வந்த குழந்தைகள் எல்லோருமே பெற்றோர்களோடு ஒத்துப்போகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. எதிலும் ஒரு தெளிவுகள் இருக்கும். இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனே இதை செய்யலாம் அதை செய்யலான்ற ஒரு குழப்ப நிலைமைகள்லாம் அப்படியே தீர்ந்த மாதிரி, ராத்திரி போகும்போது பெட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே போன நிலைமை பளிச்சுன்னு கண்ணு திறந்த மாதிரி சில விஷயங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கொடுக்கும். காலையில் 7 மணியிலிருந்து 8 மணியிலிருந்தே கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய அருமையான நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 4, 11ஆம் இடங்கள் பரிவர்த்தனையில் இருக்கக்கூடிய சுபமான நல்ல நாளாக, சுகஸ்தானம் வலிமை அடைஞ்சிருக்கின்ற நாளாக, சுகாதிபதியும் வலிமையாக இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இன்றைக்கி உண்டு. சிலருக்கு வீடு கிடைக்கும், சிலருக்கு வீடு வாங்குறதுக்கான தைரியம் பிறக்கும், சிலருக்கு வீட்டை இப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணணும், அப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணணும், வீட்டுக்குள்ளே இன்டீரியர் டெக்கரேஷன் இப்படி பண்ணணும், சிலர் வீட்டுக்கு கட்டில் மெத்த பீரோ வாங்கி போடணும், பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கி கொடுக்கணும், அல்லது படிக்கிறதுக்கு கூட ஒரு டேபிள் கேட்குறான், அந்த
டேபிள் இன்றைக்கி வாங்கி போட்டுடலான்ற மாதிரியாக அவரவருடைய சக்திக்கு ஏற்றாற் போல ஒரு உசந்த நல்ல விதமான உபயோகமான ஒரு பொருள் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு வாகன யோகம் கண்டிப்பாக உண்டு. 4ஆம் இடத்துல 4ஆம் அதிபதியோ அல்லது வேறு எவரோ ஒரு நல்ல தொடர்புகளில் இருக்கும் பொழுது விருப்பம் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இளைய பருவத்தினருக்கும் பெற்றோருக்கும் ஒரு நல்ல விதமான இணக்கமான சூழல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா வடமேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரும். இன்னும் சிலருக்கு அந்த இடத்தை நோக்கி பயணப்படக்கூடிய அமைப்புகள், கீழே தெற்கே இருக்கக்கூடியவர்கள் வடக்கே வரக்கூடிய அமைப்பு, அந்த வடக்கு வந்து அதன் மூலமான சில முன்னேற்றங்கள் சில அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 3 10ஆம் இடங்கள் இன்றைக்கு வலிமையாக இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 3ஆம் இடத்துல வந்து சந்திரன் ரொம்ப நல்ல இடத்துல இருக்கிறாரு. முயற்சிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே அமைந்திருக்கும். எல்லா நிலைகள்லையும் இன்றைக்கி கொஞ்சம் உற்சாகமாக செயல்படக்கூடிய நாளாக அப்படியே துலா ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. தம்பி தங்கை உறவுகள் கூட இன்றைக்கு பெரிய அளவில் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். தங்கம் சார்ந்த மஞ்சள் நிறம் சார்ந்த உலோகம் சார்ந்த இந்த பொருட்களோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள், மஞ்சள் வந்து பயிரிடக்கூடிய விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், ஜுவல்லரி கடை வச்சுருக்கிறேன், கவரிங் கடை வச்சுருக்கிறேன், ஒரு பித்தளை வெண்கலம் இந்த மாதிரியான மஞ்சள் கலரில் உலோகத்தை அந்த பாத்திரங்களை தயார் பண்ணுற ஒரு நிலைமையில் இருக்கிற இவங்க எல்லாருக்குமே பெரிய அளவில் மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. திருக்கோவில்களை சுற்றி உங்களுடைய தொழில் அமைப்புகளை வச்சுருக்கிறவங்க, இந்த மாலை தேங்காய் அர்ச்சனை பொருட்கள் இந்த மாதிரியான பொருட்களை விற்கக்கூடியவர்கள் வாங்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஓய்வு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய சில மாதங்கள்லாம் ஒரு நல்ல விதையை போட்டு அந்த விதை வந்து பெரிய ஆலமரமாக வர்ற மாதிரியான சில செயல்களை செய்யும் என்பதால் சின்னதாக ஆரம்பிக்கக்கூடிய உங்களுடைய நிலைமையே பெரிய அளவில் மாறும் என்கின்ற நம்பிக்கைகள் கொடுக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2 9ஆம் அதிபதிகள் தொடர்பு கொள்ளக்கூடிய சிறப்பான நாள் இன்னைக்கு. பணவரவு கிடைக்கும். ஓய்வு நாளில் போய் என்னங்க பணம் கிடைக்கும்? இன்றைக்கி நாளைக்கு இந்த வாரம் அடுத்த வாரம் அதற்கடுத்த வாரம் ஒரு மாதத்திற்குள்ளே ஒரு பெரிய தொகை கிடைப்பதற்கான அடிப்படை ஆதார சில நிகழ்வுகள் அறிமுகங்கள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 9ஆம் இடத்துல போய் குரு உச்சமாகி அப்படியே ராசியை பார்க்கிறார். அதே மாதிரி சந்திரன், அந்த 9ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 2 9 11ஆம் இடங்கள் அப்படியே அந்த அதிபதிகள் வலுவாக இருந்தாலே அந்த ராசிக்காரர்களுக்கு யோகம் நடக்கும்ன்றதை சொல்லுது. அப்போ யோகங்கள் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக கூட இந்த நாளை சொல்லலாம். துவண்டு போய் கிடக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய ஓய்வு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இங்கே பணத்தை கொடுத்துட்டேனே, அங்கே பணத்தை கொடுத்துட்டேனே, இந்த இடத்துல பணம் போய் மாட்டிக்கிச்சே, அந்த இடத்துல பணம் போய் மாட்டிக்கிச்சே, அல்லது எனக்கு வர வேண்டிய பணம் வரமாட்டேங்குதே, இந்த மாதிரியான பணம் சார்ந்த நிதி சார்ந்த ஒரு வேலை சார்ந்த தொழில் சார்ந்த சூழல்களில் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய நடக்கவே நடக்காதுங்க, போங்க நான் அவ்வளோதாங்க அதிர்ஷ்டக்காரனே கிடையாதுங்க, என்னத்தை நீங்கள் சொன்னாலும் ராசி பலனில் தான் சொல்கிறீங்களே தவிர நேச்சராக நடக்க மாட்டேங்குதே நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் கூட நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் படிப்படியாக முன்னேறுவீர்கள் என்கின்ற ஒரு மந்திரம் மாயமோ போட்டு ஒரே நாளில் எல்லாம் நடந்துராது. ஆனால் ஒரு சில விதைகள், ஒரு சில ஆரம்பங்கள் இருந்தால்தான் அடுத்தடுத்து நல்லதாக நடக்கும் இல்லையா? நல்ல ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ஒளிச்சந்திரன் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 1 8 கூடியவர்கள் இன்னைக்கு பரிவர்த்தனை, ராசிநாதன் இன்னைக்கு பரிவர்த்தனை அடைகிறார். 8ஆம் இடம் என்பது பொதுவாக சுபத்தன்மையோடு இருந்தாலே எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 8ல் சனி இருக்கிறதுக்கும் 8ல் குரு இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. ஆக 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இன்றைக்கு ராசியில் வரக்கூடிய தன்மையை அடைகிறதுனாலையும் 8ஆம் இன்றைக்கு ராசியிலே இருக்கிறதுனாலையும் நல்ல வாய்ப்புகள், எதிர்பாராத சில சந்திப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கி உண்டுங்க. ஒருத்தர் பார்க்கணும்னு நினச்சி போனால் இன்னொருத்தர் இருந்து அவர் இருந்தவர் ஏற்கனவே எதிர்பார்த்தவரை விட நல்லவைகள் செய்யக்கூடிய அமைப்புகள், எதிர்பாராத சம்பவங்களின் மூலமாக சில நல்ல பல வாழ்க்கைக்கு தேவையான அறிமுகங்களோ அல்லது பண விஷயங்களில் ஒரு நல்லவைகளோ நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அடுத்த வாரம் முழுவதுமே சரளமான பணவரவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்குது. 2வது மதிப்பு மரியாதை கொஞ்சம் உயர்வாக இருக்கக்கூடிய தன்மைகளும் அதற்கான நிகழ்வுகள் அதற்கான நிகழ்ச்சிகளுக்கு போகக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கே அப்படியே தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
அமைஞ்சிருக்குங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கணவன் மனைவி உறவு ரொம்ப பெரிய அளவில் நல்லாயிருக்கும். பிரிஞ்சிடதான என்ற எண்ணங்களில் ஒரு 6 மாதமாகவே சண்டை சச்சரவுகளில் இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி, வாழ்க்கை துணைவர், இவர் மாறுவார் அவர் மாறுவார் என்கின்ற மாதிரியான மற்றவரின் மீது நம்பிக்கை வைத்து குடும்பம் இணையக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 12ஆம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பயணங்களின் மூலமான நன்மைகள் இருக்கும். சும்மா ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறத விட அந்த போய் நேரில் போய் பார்த்துட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு சிறு குறு பயணங்களின் மூலமாக நன்மைகள், முடிவுகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது உண்மையிலே பெரிய அளவில் நல்ல காலம் பிறந்துச்சுன்னே சொல்லுவேன். 7ஆம் இடமும் 12ஆம் இடமும் இன்றைக்கு தொடர்பு கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் மனைவிக்கு ரொம்ப நாளாக விரும்பி கேட்ட ஒன்றை வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கி இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு நகை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப நாளாக விரும்பி ஒரு பட்டுப்புடவை கேட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி கையில் கொஞ்சம் காசு இருக்குது, கூட கொஞ்சம் கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, திடீர்னு வாங்கி கூட்டிகிட்டு போய் இப்படி வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவோமே என்கின்ற மாதிரியாக கணவன் மனைவிக்குள்ள ஒருவருக்கொருவர் இன்ப அதிர்ச்சியாக சில நல்லவைகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு சுப நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மேற்கு திசையில் இருக்கக்கூடிய அத்தனை மகராசிக்காரர்களுக்கும் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பிறந்த இடத்தை விட்டு மேற்கு மாநிலம், மேற்கு மாவட்டம், மேற்கு நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய மகராசிக்காரர்கள் கடந்த சில வருடங்களாகவே இருந்து வந்த மன அழுத்தத்தை தவிர்க்கக்கூடிய அளவில் நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாகும் இந்த நாள் இருக்கும். இருக்கின்ற இடங்களிலேயே செலவு செய்து ஒரு விஷயம் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு. மகரத்தினருக்கு நல்லவைகள் நடக்க ஆரம்பித்து விட்டது என்பதை மனசு உணரக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6, 11ஆம் இடங்கள் சுபத்துவ நிலையில் இருக்கக்கூடிய அற்புத நாள் இன்றைக்கு. பெரிய அளவில் இன்றைக்கு மாற்றங்கள் இருக்கும். எதிரிகிட்ட கூட இன்றைக்கு மாற்றங்கள் வரும். எதிரியை நண்பனாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள். எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னு நினச்சிங்களோ, மனசை வெற்றி பெற முடியும், உடம்பை வெற்றி பெற முடியும், தொழில் வேலையை வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. மனக்கட்டுப்பாடு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு கெட்ட பழக்க வழக்கம் வந்து ஒட்டிக்கிச்சு, ஒரு கெட்ட சிநேகிதம், நட்பு, தொடர்பு போன்றவைகள் வந்து ஒட்டிக்கிச்சு. இதனால் நம்முடைய வளர்ச்சி பாதிக்குது, நம்முடைய பணவரவுகள் பாதிக்கப்படுகின்றன, எண்ணம், மூளை எல்லாமே பாதிக்கப்படுது. இதை அப்படியே விட்டு விலகணும்னா பெரிய ஆள் ஆகிடுவோம். ஒரு 3 வருஷமாக இருக்கக்கூடிய நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவை எல்லாத்தையும் கழட்டி விடணுன்ற நினைக்கக்கூடிய, எதிலும் ஒரு உற்சாகம் இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பணவரவுகள் கூட இனிமேல் வரும்ன்ற ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடனை அடைக்க முடியும். ஆரோக்கிய அமைப்புகளில் ஒரு 50 வயசு 60 வயசு கடந்தவர்களுக்கெல்லாம் இருந்து வந்த ஒரு இனம் தெரியாத பயமே அப்படியே விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நமக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, டாக்டர் வந்து அப்படி இப்படி சொன்னார், நமக்கே தெரியுது, அல்லது இந்த மாதிரியான மருத்துவ முறை எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு நல்லாயிடும்ன்ற மாதிரியாக எதிலும் ஒரு தன்னம்பிக்கை, நமக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் என்கின்ற உற்சாகம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக ஆண் பெண் இருபாலாருக்கும் எந்த வயதுக்காரராக இருந்தாலும் கும்பத்தினருக்கு நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு கேந்திர கோணங்கள் வலுத்திருக்கக்கூடிய சிறப்பு நாள். 10ஆம் இடத்தில் இன்றைக்கு சந்திரன் இருப்பதுன்றது தொழில் ரீதியிலான ஒரு மனக்கவலையை தீர்க்கக்கூடிய அமைப்புன்னு காட்டுது. வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட நாளைக்கு காலையில் போகும்போது கொஞ்சம் அளவுக்கு நல்லாவே இருக்கும். இந்த வாரத்தில் வேலையில் அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை வந்துடாது. இதாக இருக்கட்டும் அதாக இருக்கட்டும், வேலை மாற்றம், சின்ன சின்ன மாற்றம் இருந்தால் கூட கவலை இல்லை. நம்ம உழைக்கிற உழைப்புக்கு உண்மையான அமைப்பு, உண்மையான பெருமை, உண்மையான சம்பளம் இதெல்லாம் கிடைக்கத்தான் செய்யுன்ற மாதிரியாக வேலைக்கு போவதற்கு இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம், சிலருக்கு வேலையே கிடைக்காத நிலைமையில் ஒரு உங்களுக்கு ஏற்றாற் போல வேலைகள் கிடைப்பது என்பது மாதிரியான 10ஆம் இடத்து நன்மைகள் நல்ல விதமாக அமையக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரப்போகின்ற ஒரு எக்ஸாம், இந்த பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம்லாம் எக்ஸாம் காலகட்டம் தான் இல்லையா? அப்போ அந்த மார்ச்சில், ஏப்ரலில் அந்த பரீட்சைகளை எழுதக்கூடிய 10th முக்கியமான காலகட்டங்களில் இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு போன்ற அமைப்புகள் அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய நீட் தேர்வு மாதிரியான சில தகுதி தேர்வு, நுழைவுத் தேர்வுகளில் அதற்காக தயாராகின்ற மீனராசிக்கார மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே இன்னையிலிருந்து நல்ல மாற்றம் ஏற்படுது. அடுத்த வருஷம் ஜாம்னு மார்க் எடுக்க போகிறீங்க, உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாதுன்ற மாதிரியாக எதிலும் ஒரு பெரிய உற்சாகம் இப்போது மாணவ கண்மணிகளுக்கு கண்டிப்பாக நடக்கும். நீட்டு தேர்வு சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதக்கூடிய அமைப்புகள், ஏன்னா அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய சில பெரிய மாற்றங்களின் மூலமாக பெரிய உயர்நிலையை கொண்டு போவதற்கான ஒரு அமைப்புகளின் அடிப்படை ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. மீனவராசிக்கார மாணவ கண்மணிகள் எல்லோருக்குமே இன்றிலிருந்து. சந்தேகம்ன்றது வாழ்க்கையில் ஒரு பெரிய வியாதிங்க.
உடம்பில் சில வியாதிகள் வருதுன்னா மனசில் சில வியாதிகள் வருது இல்லையா? அந்த மனசில் வர வியாதிகளில் ஒரு பெரிய நோய் கண்டிப்பாக இந்த சந்தேகம் எனக்கூடிய நோயாக இருக்கும். அவரவருடைய வயது கெட்ட போல் எப்போவுமே சந்தேகம் வந்துடும். ஒருத்தருக்கு மிக முக்கியமாக வாழ்க்கையில் நான் முன்னேற முடியுமான்னு சந்தேகம் வந்துடும். நல்ல மனைவி கிடைப்பாங்களா, நல்ல கணவர் கிடைப்பாரா, இதை இப்படி முடிக்க முடியுமா, அதை இப்படி முடிக்க முடியுமா, நானே சரியான ஆள் தானா, என்னால் இதை செய்ய முடியுமா, இந்த மாதிரியான பலதரப்பட்ட சந்தேக அமைப்புகள் வந்துடுது. இந்த சந்தேகம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நோயை கொடுக்கக்கூடிய ஒரு முழுமையான கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சனிதாங்க. ஆனால் அந்த சந்தேகத்திற்கான அறிவு எண்ணங்கள் எல்லாமே இதிலிருந்து தான், சந்திரன்லேருந்து தான் கிளம்புது. எவர் ஒருவருக்கு சந்திரன் பலவீனமாகி, சந்திரன் பலவீனமாகினா என்ன, பலவீனமாக அதாவது அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற அமைப்பில், தேய்பிரையாக இருக்கக்கூடிய அமைப்பில் சந்திரன் சனி சேர்க்கை என்று சொல்லப்படக்கூடிய புணர்ப்பு, யோகம், தோஷம். இந்த புணர்ப்புன்னு சொல்கிறதே தோஷம்னு சொல்லலாம், யோகம்னு சொல்லலாம். அது சனியோடைய நிலையை பொறுத்து, சந்திரனுடைய நிலையை பொறுத்து, ஜாதகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இவர்களுடைய ஆதிபத்திய அமைப்புகளை பொறுத்து மாறுபடும். எப்பொழுது தேய்பிரை சந்திரனாகி அவர் ராகு கேதுக்களோட ஒளியற்ற கிரகங்களோடு சேரும் பொழுதோ, இன்னொரு ஒளியற்ற கிரகமான சனியோடு சேரும் பொழுதோ பெரிய அளவில் ஒருத்தருக்கு சந்தேக குணம் வந்துடும். உதாரணமாக கடகலக்கணமாக இருக்கிறார், அமாவாசையை நோக்கி நெருங்கி இருக்கின்ற சந்திரன் 8ல் மறைஞ்சிருக்கிறார்னு வைங்க. ஏற்கனவே பலவீனமான சந்திரன் 8ல் மறைகிறாரு, கூடவே அங்கே ராகுவும் சேர்ந்துடுறாரு, சனியும் பார்க்குறாருன்னு வைங்க. அவர் கண்டிப்பாக எதிலையும் ஒரு நிலைத்த ஒரு முடிவை எடுக்க முடியாத அளவிற்கு தன்னம்பிக்கை இல்லாதவராக இருப்பார். தன்னம்பிக்கை இல்லாத குணம் அங்கேயே நமக்கு மனசில் தான் வருது. அந்த மனம் சார்ந்த மனோகாரகனாகிய சந்திரன் பாதிக்கப்படும் போது எதுலேயும் யாராவது உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல்கள் வந்துடும். அதே நேரத்தில் சனியும் சந்திரனும் சேர்ந்துருச்சுன்னு வைங்க. சேர்ந்துருச்சுனாலே இந்த குழப்பம், சந்தேகம் என்பது குழப்பத்தின் அடிப்படையில் தானே வருது. இதை செய்ய முடியுமா, அதை செய்ய முடியுமா, இவர் தகுதியானவர் தானா, இவர் என்னை ஏமாத்துறாரா ஏமாத்தலையான்றது எல்லாமே ஒரு விதமான மனக்குழப்பத்தின் நிலைமையில் இருந்ததுன்னா வருது. அப்போ அந்த மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடியது சந்திரனும் சனியும் சேர்க்கக்கூடிய தன்மை. ஐயா, சந்திரன் சனி நல்லா சேர்ந்து தாங்க இருக்குது, ஆனால் இவர் குழப்பமே இல்லாமல் தெளிவாக டக்குன்னு முடிவெடுக்கிறாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சந்திரன் பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரனாக இருந்தாலோ, அல்லது இந்த சனி சேர்க்கையில் குருவின் தொடர்பு, குரு எங்கேயாவது இருந்து பார்த்துட்டாருனாலும் இந்த பலன்கள் அப்படியே மாறுங்க. ஜோதிடத்தில் விதின்றதை விட விதி விளக்குகளுக்கு தான் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. தேய்பிரை அமைப்புள்ளே இருந்தால் கூட சந்திரன் சுக்கரனோடு சேர்ந்திருந்தார்னு வைங்க, இந்த பலன் கண்டிப்பாக மாறும். ஆக ஒரு சுபத்துவம் அதிகரிக்க அதிகரிக்க சந்தேக குணம் விலகும். பாபத்துவம் அதிகரிக்க அதிகரிக்க அவருக்கு மனம் ஒரு மாதிரியான கட்டுப்பாட்டுக்குள்ளே இயங்கக்கூடிய தன்மைகளாகி சந்தேகம் ஒரு மாதிரி ஜாஸ்தியாகிறது, அல்லது தன்னம்பிக்கையே இல்லாமல் அவர் இருக்கக்கூடிய தன்மைகள் வரும். ஆகவே சந்திரனையும் சனியையும் வைத்தே ஒருவர் எப்படிப்பட்ட ஒரு நிலைத்தன்மையோடு இருப்பார், அல்லது அடிக்கடி முடிவுகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இருப்பார், முடிவுகளே எடுக்க முடியாத ஒரு குழப்ப நிலைமையில் இருப்பார், அல்லது முடிவை எடுத்துட்டு இது சரியான முடிவு தானா, அந்த முடிவா இந்த முடியுமா, இதை சரியாக செஞ்சுருவாங்களா, ஒருத்தட்ட பொறுப்பை கொடுத்துட்டோமே அவர் செய்வாரா மாட்டாரான்ற மாதிரியான சந்தேக அமைப்புகளோடு இருப்பார். இந்த சந்தேக அமைப்புகள் தொழிலில் இருக்கா, வேலையில் இருக்கா, கணவன் மேலே இருக்கா, மனைவி மேலே இருக்கா அப்படிங்கிறதும் நம்முடைய பாவக அமைப்புகளின்படி 7ஆம் பாவகத்தில் தொடர்பு கொண்டிருக்கா, 10ஆம் பாவகத்தில் தொடர்பு கொண்டிருக்கிறா என்பதை வைத்துமே அவர் எந்த நிலையில் எந்த விஷயங்களில் அவர் குழப்பம் சந்தேகத்தில் இருக்கிறார் என்பதை கூட கண்டுபிடிச்சிட முடியுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.